வெல்கம் டு தமிழ் சமையல் ப்ளஸ். இன்றைக்கி நான் உங்களுக்கு என்னோடய மார்னிங் அண்ட் லன்ச் ப்ரிப்பரேஷன் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இன்றைக்கி காட்டுறேன். ஃபஸ்ட்டு பால் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா பால் பொங்கிடுச்சு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ண போகிறேன். நல்லா பால் முதலேருந்தே நல்லா சுண்டிடுச்சு. இப்போ ஆஃப் பண்ண போகிறேன். அடுத்து கேரட் ஜூஸ் செய்ய போகிறேன். இது நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் இப்போ இதை செய்ய போகிறேன். இப்போ கேரட் ஜூஸ் நான் ரெடி பண்ணிட்டேன். அடுத்து சாதத்துக்கு ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் இதை எலக்ட்ரிக் ரைஸ் குக்கரில் போட போகிறேன். இதுக்கு தேவையான தண்ணியும் ஊற்றிட்டு சாதத்தை மூடி வச்சிடுறேன். அடுத்து இட்லி ஊற்ற போகிறேன். அதுக்கு மாவு ரெடியாக இருக்குது. நான் இட்லி எல்லாத்தையும் அதில் ஊற்றி இட்லி வேக வைக்க போகிறேன். இது ஓவர். இங்கே இட்லி வெந்துட்டுருக்கு. இங்கே நான் சட்னி செய்கிறதுக்காக ஒரு தாச்சியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். இதோட ஒரு 5-6 மிளகாய் போட்டிருக்கேன். அடுத்து வெங்காயம் போட்டுக்க போகிறேன். இது நான் கொத்தமல்லி சட்னி செய்ய போகிறேன். அதுக்காக இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா இங்கே தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் கொத்தமல்லியும் சேர்த்து அரைச்சி நல்லா வதக்கிட்டோம்னாக்க நமக்கு கொத்தமல்லி சட்னிக்கு ரெடி ஆகிடும். இப்போ நான் இதோட இங்கே நறுக்கி வச்சுருக்கேன் கொத்தமல்லி ஒரு கட்டை. அதை அப்படியே எடுத்து இதோட போட்டுறேன். இதுக்கு தேவையான உப்பு நான் சேர்த்துட்டேன். இது ஒரு 2 மினிட்ஸ்க்கு வதக்கிட்டு நமக்கு அரைச்சி எடுத்தோம்னாக்கா கொத்தமல்லி சட்னி நமக்கு ரெடி ஆகிடும். அடுத்து லஞ்சுக்கு நான் மஷ்ரூம் கிரேவி பண்ணலான் இருக்கேன். அதுக்காக சின்ன வெங்காயம் இவ்வளோ எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன். 2 தக்காளி எடுத்திருக்கேன். அடுத்து ஒரு 250 கிராம் மஷ்ரூம் நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ தாச்சியில் எண்ணெய் போட்டிருக்கேன். இதோட கொஞ்சமாக சோம்பு போட்டுட்டு இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் அதோட சேர்த்துக்க போகிறேன். இதோட கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட் முதல்ல போட்டேன். அடுத்து வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்துட்டேன். இது நல்லா வதங்கட்டும். இதோட தக்காளி போட்டுக்கிறேன். அடுத்து இந்த மஷ்ரூமோடையே நான் ஒரு உருளைக்கிழங்கு நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் நான் இதோட சேர்த்து தான் செய்ய போகிறேன். இப்போ நான் இதோட மஷ்ரூம் சேர்த்துக்கிறேன். அடுத்து உருளைக்கிழங்கையும் ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். அடுத்து இதோட 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூளும் 2 டீஸ்பூன் மல்லித்தூளும் சேர்த்துருக்கேன். அதையும் நான் இதோட சேர்த்துட்றேன். இதோட 1 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ்க்கு வதக்கிட்டு அப்புறம் நம்ம இதோட தண்ணி சேர்த்து கொதிக்க விடலாம். இப்போ இதுக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். இது நல்லா கொதி வரட்டும். அதுக்குள்ளே இதுக்கு தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணி கொண்டு வரேன். இப்போ நான் நல்லா அரைச்சி எடுத்துட்டேன். சட்னியை தாளித்து ஊற்றிட்டேன். நமக்கு இட்லிக்கு கொத்தமல்லி சட்னி ரெடி. இட்லி ஊற்றி முடிச்சிட்டேன். அடுத்து என் பாப்பாக்காக குட்டி இட்லியும் பண்ணேன். அதையும் ரெடி பண்ணிட்டேன். இப்போ நான் அவளுக்கு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிட்டேன். அவளுக்கு இது கொடுத்து ஊட்ட போகிறேன். இப்போ மார்னிங்க்கு இதான் நான் பண்ணியிருக்கேன். அடுத்து லஞ்சுக்கு இங்கே சாதமும் ரெடி ஆகிடுச்சு. நல்லா வெந்துருச்சு. இப்போ மஷ்ரூம் குழம்பு பண்ணதில் நல்லா கொதிச்சு நல்லா உருளைக்கிழங்குலாம் வெந்துருச்சு. இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. காயெலாம் நல்லா வெந்துருச்சு உருளைக்கிழங்கு. இப்போ நான் அதில் தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். அந்த தேங்காவோட சோம்பும் தேங்காயும் சேர்த்து அரைச்சி போட்டிருக்கேன்.
இது வந்து நல்லா வந்து ஒரு 5 மினிட்ஸ்க்கு வந்து சிம்லேயே வச்சிட்டோம்னாக்கா நமக்கு வந்து குழம்பு ரெடி ஆகிடும். இப்போ வந்து மஷ்ரூம் குழம்பு வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதோட நான் வந்து கொத்தமல்லி இலை போட்டுக்கிறேன். இன்றைக்கி நான் வந்து சைட் டிஷ் எதுவும் பண்ணலை. இந்த கிரேவியே நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால நான் எதுவும் பண்ணல. சிப்ஸ் எல்லாம் இருக்குது. அவ்வளோதான். இன்றைக்கி வந்து லஞ்சுக்கும் செஞ்சு முடிச்சாச்சு. நான் வந்து டிஃபன் பாக்ஸில் எடுத்து கட்டும்போது காட்டுறேன். இப்போ வந்து என் ஹஸ்பண்ட்க்கு வந்து லஞ்ச் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கு வந்து சாதம் வந்து இந்த கிரேவிக்கு, மஷ்ரூம் கிரேவிக்கு இதுக்கு சாதம் வச்சுட்டேன். அடுத்து இன்னொரு இதுக்கு வந்து தயிர் ஊற்ற போகிறேன். தயிர் ஊற்றி ஒரு இது மிக்ஸ் பண்ணி வைக்க போகிறேன். இப்போ சாதம் வச்சாச்சு. தயிர் சாதம் ரெடி. குழம்பு, சாதம், இதுக்கு வந்து ஸ்நாக்ஸ் வந்து தட்டை வச்சுருக்கேன். அவ்வளோதான். லஞ்ச் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். எல்லா வேலையும் ஓவர் ஆகிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.